இருக்கிற அந்த மைண்டை மாற்றணும், இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்னா அவன் எங்கே போராட ஆரம்பிப்பான்? சபையில் போராட மாட்டான், என் ஃபேமிலியில் போராடும். புரியுது அவனுடைய மைண்ட். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு எழும்பும்போது சர்ச்சில் உங்களுக்கு எந்த போராட்டம் வராது, உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு போராட்டம் வரும். விரோதமாக பயங்கரமாக இந்த கடைசி நாட்களில் குடும்பங்களை குறித்த ஒரு விழிப்புணர்வும் குடும்பத்தை குறித்த ஒரு இதுவும் அதிகமாக குறைஞ்சு கொண்டு வருது. அதனால ஆண்டவர் இந்த பாரத ஹிருதயத்தில் வச்சார். இதை குறித்து ஒரு நல்ல ஒரு தெளிவு நமக்கு உண்டாகும். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டபடியா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணா ஆசீர்வதிக்கப்படும். குடும்பத்தில் எழுப்புதல் உண்டானாதான் சபையில் எழுப்புதல் உண்டாகும். இல்லையா? சபையில எழுப்புதல் உண்டாகணும். எங்க ராமந்தரில் சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ரொம்ப பாரப்படுறோம். ஆனா அந்த எழுப்பு எங்க ஸ்டார்ட் பண்ணணும் தெரியுமா? இருக்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஸ்டார்ட் ஆகும். குடும்பத்துல அது ஸ்டார்ட் ஆனாதான், ஆரம்பிச்சாதான் இங்க வந்து ஆரம்பிக்கும். நீங்க இல்லைன்னா குடும்பத்துல பிசாசின் போராட்டத்தை அதை எதையும் சந்திச்சு எதையுமே நீங்க வந்து உங்களுக்கு எழுப்புதல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல இருக்காது, மனதிலே இருக்காது. உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனையை தீக்கணும், உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுக்கு வருது, ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எனவே பிசாசு வந்து நான் சொன்னது போல அவன் அதிகமா கவனம் செலுத்துறது குடும்பத்துல தான். அவனுடைய சேனைகள் குடும்பத்துக்கு விரோதமா செயல்படுது. அதே போல கர்த்தரும் அவனை காட்டிலும் அதிகமாய் குடும்பத்தின் மேலதான் அவர் அதிக கவனம் உள்ளவராக இருக்கிறார். இது வந்து பைபிள் சத்தியமே தான் உண்மை. இது பைபிள் படி தான் சரியான விஷயம். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, ஒருவன் குடும்பத்தை நடத்துறதுக்கு முன்னாடி குடும்பத்தை ஒழுங்கா நடத்தணும். அது குவாலிஃபிகேஷனே அதுதான். ஹல்லேலூயா. ஸோ அது ரொம்ப முக்கியம். எனவே இதுக்கு ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு அதிகமாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ஞானமாக நம்ம கொண்டு போக ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் முடியாது. சரி, நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கவனிச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம் நினைக்கிறேன். வாசிக்கலாம். 127ஆம் சங்கீதத்தை முழுவதுமாய் வாசிச்சிடலாமா? எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிச்சலாம்னு நினைக்கிறேன். சங்கீதம் 127 எல்லாரும் எடுங்க. வாசிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் பைபிள் எடுங்கள, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஒரே ஏற்பாடு 252. கர்த்தர் வீட்டை சேர்ந்து என் கூட சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வரித்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். இந்த வார்த்தைக்கு நான் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீதங்கள்ல நிறைய சங்கீதம் ரொம்ப அருமையா இருக்கும். அதுல ரொம்ப அருமையான சங்கீதம் இந்த சங்கீதம். அதே போல 128 அது குடும்பங்கள் கல்யாண வீட்டுல அதிகமா வாசிக்கிற சங்கீதம். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேட்டர்னும் சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், ஒரு குடும்பத்துல ஒருவன் உழைக்கிற காரியங்கள், குடும்பத்தின் பாதுகாப்பு எல்லாமே அதுல வருகிறது. இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ கர்த்தர் ஒரு வீட்டை கட்டணும். நம்ம வீட்டை யார் கட்டணும்? கர்த்தர் கட்டணும். கர்த்தர் ஒரு வீட்டை கட்டலைன்னா நம்முடைய பிரயாசம் எல்லாம் வேஸ்டா. பைபிள தான் சொல்லுது. ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா உண்மை அதுதான். அல்லேலூயா. நம்ம வந்து எவ்வளோ பிரயாசப்படுறோம், நம்ம குடும்பத்தை நல்ல நிலையில கொண்டு வந்துடணும், பிள்ளைகளை ஒரு இதுல கொண்டு வந்துடணும். பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர் அதை செய்யணும், கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். இல்லைன்னா நம்ம பிரயாசம் எடுத்ததெல்லாம் ஒரு ரொம்ப பயமா இருக்கு இல்ல? அல்லேலூயா. எனவே ஒரு வார்த்தை கண்ண மூடி ஆண்டவர்கிட்ட அப்படி கையை உயர்த்தி கேட்போம். ஆண்டவரே, என் வீட்டை நீர் கட்டும்னு சொல்லுங்க. என் குடும்ப வாழ்வை நீர் கட்டும் ஆண்டவரே. எனக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாமா?
ஏசப்பான்னு சொல்ல எல்லாரும் சொல்லுமா, வயதானவங்க இருக்கீங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் குடும்பத்தை கட்டணும்ப்பா. நாங்க ஊழியம் செய்தாலும் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் குடும்பத்தை நீர் தான் கட்டணும். ஹல்லேலூயா, உங்க கிருபை வேணும்ப்பா. நாங்க ஜெபம் பண்ணதுனாலெல்லாம் ஆண்டவர் கிரியை செய்யறது இல்ல. நமக்கு ஆண்டவருக்கு பெரிய கிருபை நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஜெபம் உபவாசம் எல்லாம் அவசியம்தான். ஆனா கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்க குடும்பத்தை நீர் கட்டணும்ப்பா. உம்முடைய கிருபை எங்க குடும்பத்து மேல் உண்டாகட்டும். சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் குடும்பத்தை நீர் கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவருடைய அந்த அந்த சீர்ன்னு சொல்றது அந்த செழிப்பு, அந்த சந்தோஷம் குடும்பத்துல உண்டாகணும்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். யோபு 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. யோபு 29:2. ஒரு மகிழ்ச்சியான ஒரு சீரான குடும்ப வாழ்க்கை. நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க ஒரு மனுஷன், யோபு என்ற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். பெஸ்ட் ஃபேமிலி இன் பைபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பைபிள்ல உள்ள சூப்பர் குடும்பங்கள் அப்படின்னு நம்ம சொன்னா, அப்படி ஒரு குடும்பம் இவனுக்கு, இந்த மனுஷனுக்கு குடும்பம். அவைக்குரிய விஷயத்திலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, ஒரு குறைவு உங்கள்கிட்ட கிடையாது. பெஸ்ட் குடும்பம். அப்படிதான் வாழ்ந்த நீங்க அந்த யோபு முதல் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். எல்லா விதத்திலையும் ஆண்டவர் இவனை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஆனா ஆண்டவர் அவரை உருவாக்குற விதமா தான் சில விஷயங்களை அவர் அனுமதிச்சார். ஆனா இப்போ அவருடைய நண்பர்களோடு அவர் பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப இவரை வேதனைப்படுத்துறாங்க. சில நேரங்கள்ல பாருங்க, நமக்கு இந்த ஞானம் ரொம்ப அவசியம். இல்லையா? இந்த நண்பர்கள் பேசுறது எல்லாமே கரெக்ட் தான், யாரும் தப்பா பேசல. ஆனா அவங்க பேசின டைம் சரியில்லை, இடம் சரியில்லை. ஆனா யாரும் தப்பாலாம் பேசல, எல்லாம் கரெக்டா தான் பேசுறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க ஏன் அப்படி பேசினா? கரெக்டா தானே பேசினேன். நீங்க கரெக்டா தான் பேசுனீங்க. ஆனா பேசின ஆளு, அந்த ஆள் அந்த அத வார்த்தையை ஏற்றுக்கொள்ற நிலையில அவங்க இப்ப இல்ல. குடும்பத்திலையும் சொல்லுவோம், நம்ம மனைவி நான் சரியா தானே சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில நேரங்கள்ல அவங்க நம்ம ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, இல்ல நம்ம எதிர இருக்கிறவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். நமக்கு ஆண்டுடைய ஞானம் நமக்கு வேணும். இவங்க எல்லாருமே இந்த 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. 4வது ஒருவர் இருக்கிறார். அவர் தான் கடைசியில யோபுவை கொஞ்சம் சரி பண்ணி கொண்டு வர்றாரு. இந்த 3 நண்பர்களும் கரெக்டா தான் பேசுறாங்க, யாரும் தப்பா பேசல. ஆனா அவர் பரிசுத்தவான்கள் நம்ப மாட்டாரு. அவர் நட்சத்திரங்களை கூட அவருக்கு முன்னாடி சுத்தம் கிடையாது. அவர் பெரிய பரிசுத்தர், நீதிபரர் அப்படி இப்படிலாம் சொல்லி எல்லாம் சரிதான். பைபிள் படி எல்லாம் கரெக்டு தான். ஆனா சொல்ற ஆளு அவனை வெந்து போய் அவன் அழுது அவங்க சொல்றாங்க, அவனுக்கு உருவமே தெரியல. யோபுவை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு உருவம் இருக்குல்ல, அந்த உருவமே அவனுக்கு இல்ல. உருவம் அழிச்சு போயிடுச்சு. அப்படிப்பட்ட மனுஷன்ட்ட போய் நீதியும் நியாயத்தையும் பேசிட்டு இருக்க டைம் அது, பைபிளை விளக்கிட்டு இருக்க டைம் அது. ஸோ அது நமக்கு ஆண்டவர் அந்த கிருபை தர. சரி, இப்போ இவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது யோபு என்ன பண்றாருன்னா, இவங்கள்ட்ட பேசாம அவர் அவருக்கே பேசுறாரு. சென்று போன மாதங்கள்ல இன்னைக்கு இருந்த சீர் என் குடும்பத்துல இப்போ இருந்தா அது என்ன சொல்றாருன்னா, என் மனைவி பிள்ளைகளோட நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தேன். இந்த நாட்கள் எனக்கு திரும்ப மனைவி பிள்ளைகளோட நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த வாழ்ந்த நாட்கள், என் பிள்ளைகள் என்னை சுத்தி சுத்தி வந்த நாட்கள், என்னுடைய சொந்தக்காரங்க, இந்த மாதிரி என் குடும்பத்தோட நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தேன். அது இப்போ எனக்கு திரும்ப கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கிறாரு. அப்போ நான் முதல் பாயிண்ட் என்ன சொல்ல வரணும்னா, ஃபேமிலி ஒரு ஆசீர்வாதம். குடும்பம் தந்திரத்திலையும் பெரிய தந்திரம்னா, குடும்பத்தை ஒரு பாரம் போல நம்ம மண்டைக்குள்ள ஏத்திட்டோம். சரிங்க அப்படின்ற மாதிரி போட்டோ எடுக்கும் ஒரு
அது ஒரு இது மாதிரி ஆக்கிட்டான். யாராவது வாழ்த்து சொல்லும் பொழுதும் இப்போ நண்பர்கள் அதை கேலிக்கு சொல்லுவாங்க. ஆனா சொல்லுவாங்க, நரகத்துக்கு வா வாழ்த்துக்கள் அப்படின்னு கல்யாணத்துக்கு போய் அவனை வாழ்த்து சொல்றாங்க. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, குடும்ப வாழ்க்கைன்னு என்னது, நான் வந்துட்டான், நம்ம கூட இவனு நரகத்துக்கு வந்துட்டான். அது ஒரு பெரிய தந்திரம் நான் சொல்றேன். பிசாசுடைய பெரிய தந்திரம். குடும்பம்னாலே ஒரு பெரிய பாரம் கர்த்தர் நம்ம தலையில வச்சது மாதிரியும் இல்ல, இந்த குருவி தலையில பணங்கா வச்ச மாதிரி ஆண்டவர் சொன்னா, யோபு வந்து அந்த டைம்ல அந்த பிளெஸிங் அவர் மிஸ் பண்றாரு. அவர் அதை ஃபீல் பண்றாரு, அதை இழந்துட்டேன் அப்படின்னு. திரும்ப ஆண்டவர் அவருக்கு ரெட்டிப்பா கொடுக்குறாரு, அது வேற. ஆனா நான் அதை சொல்றேன் என்னன்னா, கர்த்தர் குடும்பம் என்று சொல்வது அது பாரம் அல்ல, அது ஆசீர்வாதம். வெளிச்சம் முதல்ல நமக்கு உண்டாகும். இதுகெல்லாம் இல்லாம இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். இப்படி எல்லாம் மைண்ட் வருது. ஏன்னா அது வந்து நமக்குள்ள அது ஆண்டவர் வந்து நமக்குள்ள அந்த வெளிச்சத்தை தருவாராக. ஹல்லேலூயா. குடும்பம் என்பது என்னதுங்க? ஒரு ஆசீர்வாதம். குடும்பத்தின் மூலமாய் இந்த உலகத்திலையும் சரி, வேதத்திலையும் சரி, அநேக கிரியைகளை செய்திருக்கு. ஹல்லேலூயா. பவுல் வந்து ஊழியத்துல போகும்பொழுது அவனுக்கு சில குடும்பங்களாய் அவனுக்கு உதவியா இருந்திருக்கிறாங்க. தேவ ராஜ்யத்தை கட்ட கணவன், மனைவி, பிள்ளைகளாய் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். குடும்பங்களே பெரிய ஆசீர்வாதம் தானே. ஐயோ, பேதுரு சொல்றார், என்னுடைய மனைவியை நான் ஊழியத்துக்கு எங்க போனாலும் நான் கூட்டிட்டு போவேன். ஏன்னா அவர் தன்னுடைய மனைவி ஒரு பெரிய ஆசீர்வாதமா பார்க்கிறார். குடும்பம்னு சொல்றது அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆனா எது அதிகமான ஆசீர்வாதம் இருக்குதோ அது அதிக போராட்டம் உடையதா இருக்கும். அது அதிகமான போராட்டம் உடையதாக அது இருக்கும். ஹல்லேலூயா. அதில் அதிகமா பிசாசு போராடுவோம். நம்ம எதன் மூலமா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருதோ அது பிசாசு அதிகமாய் போராடுவோம். ஸோ இதுல நம்ம வந்து இந்த குடும்ப வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தரணும்னா, அந்த 29ஆம் அதிகாரம் யோபு 29 5ஆம் வசனத்துல நீங்க பாருங்க, வாசிங்க அத. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். அல்லேலூயா. ஸோ இப்போ கவனிங்க, இப்போ இந்த வெற்றி உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை வாழணும்னா ஆரம்பத்துல சொன்னது போல யார் நம்மோடு இருக்கணும்னா சர்வ வல்லவர் நம்மோடு தான். ரகசியம் வார்த்தையை பாருங்க. என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருந்தேன். யோபு மாதிரி வசதியான ஆட்கள் இன்னைக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கு தெரியல, இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தார் அன்னைக்கு, அவ்வளவு வசதியா இருந்தார். கிழக்கத்தி புத்திரர் எல்லாரோட என் பிள்ளைகள் எல்லாம் என்னை சுத்தி இருந்தாங்க. என் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்து நிறைய பணம் இருந்தனால அப்படின்னு சொல்லல அவரு. வெற்றியா ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தையா நண்பர்கள்ட்ட சொல்றாரு. ஏன் தெரியுமா? என் பணத்தினால இல்ல. பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகள், என் மனைவி ரொம்ப நல்ல தங்கமானவங்க, எல்லாம் தங்கமானவங்க தான். ஆனா ரகசியம் என்னன்னா, சர்வ வல்ல கர்த்தர்னு சொல்லாத வேர்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஆல்மைட்டி, எல் ஷடாய், சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். நான் கேட்கிறேன், நம்மோடு சர்வ வல்லவர் இருக்கிறாரா? குடும்பங்கள் ஏன் சில நேரங்களில் போராட்டங்கள் வருகிறது? ஏன் சில தோல்விகள், சில பிசாசின் கிரியைகள் நம்ம சந்திக்கிறோம்னா நம்ம கேட்கணும், சர்வ வல்லவர் என்னோடு இருக்கிறேன், குடும்பத்தோடு இருக்கிறாரா? அல்லேலூயா. வீட்டுக்குள்ள யார் உட்கார்ந்து போராடி கொண்டு இருக்கிறா? ஏன் குடும்ப வாழ்க்கையில சில போராட்டங்கள் வருகிறது? சில சண்டையெல்லாம் பாருங்க, காரணமே இருக்காது. அதை குறிச்சி பார்த்தா வெங்காயம் தான், அது உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஆனா சண்டை வரும். நல்லவங்க தான், உங்க மனைவியும் நல்லவங்க தான், உங்க பிள்ளைகளும் நல்லவங்க தான்.
ஆனா இவங்க எல்லா கண்ணையும் மறைச்சு ஒருத்தன் வந்து விளையாடிட்டு போயிட்டான். சொல்றாரு, யார் என்னோடு இருந்தா? என்னோடு இருந்ததால் என் குடும்ப வாழ்க்கை. அப்போ என் குடும்ப வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லுவேன், நீங்க மனதுல பதித்துக் கொள்ளுங்க, நீங்க எழுதி ஆழத்துல வச்சிடுங்க. என் குடும்பத்தோடு சர்வ வல்லமை உள்ள எல்ஷடாயின் தேவன். சர்வ வல்லவர்னா நம்ம இன்னைக்கு காலையில பார்த்தது மாதிரி அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலவற்றையும் ஆண்டு கொண்டு சகலவற்றையும் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற அதான் அந்த ஆல்மைட்டி காட். ஹல்லேலூயா. அவர் அந்த ஆல்மைட்டி, அந்த அந்த பராக்கிரம் நிறைஞ்ச கர்த்தர். சர்வ வல்லவருக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு, தாயை போல அரவணைக்கிறவர் அர்த்தம். எப்படி இருக்கு பாருங்க, ஆப்போசிட். ஒரு பக்கம் எப்படி ஜைஜாண்டிக் ஃபிகர், ஒரு ஆள் மாதிரி இருக்கிறார், பார்த்தாலே பயமா இருக்கு. அவர் விசாசலம் பயந்து ஓடுது அவரை பார்த்தா. அப்படி அக்னியின் கண்கள், வெண்கல பாதங்கள், சர்வ வல்லவர், நினைச்சா எல்லாம் முடியும். இன்னொரு பக்கம் தாயை போல இருக்கிறார். ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு மடியில இருந்து நான் வேற அதுக்கு ஒண்ணுமே வேண்டாம். குழந்தை தாயின் மடியில உட்கார்ந்துச்சுன்னா அதுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். அதுதான் சர்வ வல்லவருடைய அர்த்தம். ரியல் மீனிங் அதுதான். யோபு சொல்றார், அந்த சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். எல்லாத்தையும் எனக்கு செய்தது மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்துக்கு ஆறுதலாய் சமாதானமாய் அவர் எங்களோடு இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் சர்வ வல்லவர் நம்ம குடும்பத்தோடு இருக்கணும் தெரியுமா? மனித வல்லமையை விட மேலான ஒரு வல்லமை குடும்பத்துக்கு விரோதமா போராடுது. புரியுதா? ஹல்லேலூயா. நார்மலா மனுஷனுக்கு ஒரு வல்லமை இருக்கு, ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இந்த மனுஷனுடைய வல்லமையை விட ஒரு கூடுன ஒரு வல்லமை குடும்பத்துக்கு விரோதமா போராடுது. அதை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா என்ன வேணுங்க? சர்வ வல்லவருடைய வல்லமை நமக்கு வேணும். அவர் நம்மோடு இருக்கணும். நம்ம நான் சிலவங்க சொல்லுவாங்க, என் குடும்பத்துல பணம் தாங்க பெரிய பிரச்சனையே, இந்த பணம் கஷ்டம், இந்த லோன் மட்டும் மாறிடுச்சுன்னா நான் சமாதானமா இருப்பேன். அப்படிலாம் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க அப்படி, அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. மெயின் விஷயம் நான் சொல்லுவேன், நீங்க 1000 காரணம் சொல்லலாம். அது என் பையனுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா போதும், என் பிரச்சனை எல்லாம் மாறிடும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க நினைக்கிறது. ஹல்லேலூயா. அவளை நான் பிள்ளைய படிக்க வச்சுட்டு இருக்கேன். இந்த படிப்பு முடிஞ்சோன்னு அவ்வளோ வேலைக்கு போயிடுவா, அதுக்கப்புறம் என் பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். அதெல்லாம் கிடையாது. நம்ம நினைக்கணும். நீங்க என்ன விட அனுபவமான சிலர் இருக்கிறீங்க, குடும்பங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. நம்மகிட்டயே சொல்லியிருப்பாங்க, இந்த பிரச்சனை போன அப்புறம் சரியாயிரும். அந்த பிரச்சனை போனோன்னு அதோட பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா மனுஷ வல்லமையை விட அதிகமான ஒரு வல்லமை வந்து நம்ம குடும்பத்துல போராடுது. நம்மளை உட்காந்து ஜெபம் பண்ண விடாது, நம்மளை உட்காந்து வேதத்தை தியானிக்க விடாது, குடும்பங்களை சமாதானம் சிலவங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு போறதுக்கே விருப்பம் எல்லாம் ஆக்கிரும். சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுவேன், எப்பொழுதும் கவனிங்க, நல்லா கவனிங்க. உங்க வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போகும்பொழுதும் திரும்ப உங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுதும் ஜெபம் பண்ணாம நீங்க போகாதீங்க, ஜெபம் பண்ணாம வராதீங்க. நம்ம நிறைய பேர் இந்த அந்த 2 நிமிஷம் பிரேயரை இல்லைன்னா ஒரு 10 செகண்ட் ஜெபத்தை நம்ம அசட்டை பண்ணுவோம். என்ன, நம்ம ஒரு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஆவியில ஜெபம் பண்ணிட்டு உள்ள போனோம். வாட்டி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், எங்கேயாவது ஊழியங்களை முடிச்சுட்டு நம்ம ஒருவேளை வழியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம். வீட்டுக்குள்ள கால் வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது சில கிரியைகள் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ அதை கடிந்து கொண்டு ஒரு 10 செகண்ட் தான் அந்த ஜெபம். ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க, அந்த 10 செகண்ட் ஜெபம் பண்ணோன்னே. ஆனா டென்ஷன் வந்தது எதனால? அது கொடுக்குது. நம்ம ஊழியத்துக்கு போயிட்டு வரோம், அது நிறைய ஜனங்கள் நிறைய காரியங்கள்லாம் பார்த்துட்டு வரோம், அது அந்த ஸ்பிரிட் கொடுக்குது அந்த டென்ஷன். இதான் உண்மை. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், நம்ம அந்த 10 செகண்ட் ஜெபத்தை விட்டுட்டு உள்ள போனோடனே உன்னை மனைவிட்ட சத்தம் போடுவோம், பிள்ளைகிட்ட சத்தம் போடுவோம். நமக்கே ஐயோ ஏன்டா நம்ம இப்படி இருக்கு. போகும்பொழுதும் சரி, வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுதும் சரி, அந்த ஒரு ஜெபத்தோடு நம்ம போகணும்னா ஒரு பெரிய ஜெயமா இருக்கும். நம்ம குடும்பத்தை சர்வ வல்லவர் நம்மோடு இருக்க வேண்டும்.
நம்முடைய குடும்பத்தை விட்டு நீங்காத ஒருவர் உண்டானால் நம்முடைய இரட்சகராக இயேசு மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மையப்படப்போம். நம்முடைய குடும்பத்துக்கு குடும்ப வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னா, முதல்ல நான் சொன்னேன், முதல்ல ஒரு காரியம் சொன்னேன், அதுல ஒரு ஆசீர்வாதம். ரெண்டாவது என்னன்னா, சர்வ வல்லவனமோடு இருக்கணும். இன்னொரு வார்த்தை கூட படிச்சிடலாம், அதே நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனாலும் நம்ம யோபு 29:2 வாசிங்க. யோபு 20 2ஆம் வசனம் தானே? அவர் தீபம் என் தலையின் மேல் எத்தனாவது வசனம் அது? 3. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருள நான் கடந்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய தீபம் என் தலையின் மேல் என்ன செய்தது? பிரகாசித்தது. அவர் தந்த வெளிச்சத்தால் இருளை நான் கடந்து போனேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, கவனிங்க, இது கொஞ்சம் முக்கியமான காரியம். நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமா இருளின் வல்லமைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது நமக்கு விரோதமா போராடும். அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, வெளிச்சம் வேணும். நம்மகிட்ட என்ன இருக்கணும் சொல்லுங்க? வெளிச்சம். இப்போ நல்லா கவனிங்களேன். இந்த ரூம்ல வந்து நம்ம லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இந்த லைட் எல்லாம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஒரு டியூப் மட்டும் போட்டோம்னா இங்க மட்டும் எப்படி இருக்குங்க? வெளிச்சமா இருக்கும். இல்ல இங்க ஒரு சின்ன பல்பு போட்டோம்னா அந்த இடம் மட்டும் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். அங்க முக்கில் எப்படி இருக்கும்? அந்த எண்டில் எப்படி இருக்கும்? இருட்டாதான். வெளிச்சம் இருக்கு. இப்போ ஒரு கேண்டில் நம்ம கொளுத்திட்டு நம்ம எங்கெல்லாம் போறோமோ அந்த இடம் மட்டும் வெளிச்சமா இருக்கும், மற்ற எல்லாம் என்ன இருக்கும்? இருட்டா இருக்கும். இப்போ சில குடும்பங்களுக்கு விரோதமா சில கிரியைகள் வந்து மறைஞ்சு இருக்கு. நீங்க பல வருஷமா மறைஞ்சே இருக்கும் இருள். இப்போ நல்லா கவனிங்க, இதை நம்ம மேற்கொள்ளணும்னா நமக்கு வேண்டிய முக்கியமான 2 விஷயங்கள் நான் சொல்றேன். 2 விஷயம் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, விஸ்டம், ஞானம் வேணும். ஞானமே அது ஒரு பெரிய வெளிச்சம். ஞானம். ஆண்டோட அன்னூர் தினமும் ஜெபம் பண்ணணும். சில நேரங்களில் நம்ம அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுறோம். ஆனா அதாவது அப்பப்போ கிளியர் பண்ணணும். ஆனா ஆண்டோட ஞானம் வேணுங்க. தேசத்தை நடத்துறவங்க எவ்வளவு ஞானம் கேட்பாங்களோ அவ்வளவு ஞானம் நீங்க வேணும் உங்க குடும்பத்துல. நீங்க நான் மிகப்படுத்தி சொல்றேன்னு நினைச்சாலும் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அதான் சரி. இளம்சர் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு அவர் எவ்வளவு ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுவாரோ அவ்வளவு ஞானத்துக்கு நீங்க ஜெபம் பண்ண உங்க குடும்ப வாழ்க்கை. பக்கத்து வீட்டுல ஞானமா பேச தெரியாம எத்தனை பேர் குடும்பத்துல சந்தோஷத்தை இழந்திருக்காங்க தெரியுமா? பிசாசே கிடையாது. அது பிசாசே கிடையாது. இவங்களுக்கு பேச தெரியாது. ஹல்லேலூயா. அவங்க மனைவி கெட்டவங்களும் கிடையாது, இவரும் நல்ல மனுஷன் தான். ஆனா இவங்களுக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. அது எப்படி ஹேண்டில் பண்றது? அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஹல்லேலூயா. அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்துல தாவீது சொல்றாரு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அதுதான் சொன்னேன். இருட்டு இருக்கு ஒரு முக்குல, அதை கர்த்தர் என்ன ஆக்குறாராம்? வெளிச்சமாக்குறாராம். என் கண்ணை திறக்கிறாரு. ஹல்லேலூயா. என் கண்ணை என்ன பண்றார் ஆண்டவர்? திறக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ கவனிங்க, முதல்ல நான் சொன்னேன், இந்த ஆவிகளை இந்த காரியங்களை நம்ம ஜெயம் எடுக்கணும்னா நமக்கு என்ன வேணும்னா ஞானம் வேணும். கர்த்தருடைய வெளிச்சம் நமக்கு வேணும். கர்த்தருடைய வெளிச்சம் வேணும். அதுக்கு நீங்க அதிகமா இப்போ வேதம் வாசிக்க தெரிந்தவங்களுக்கு நான் சொல்றேன், அதிகமா பைபிள் வாசிக்க. பைபிள் வாசிங்க. டைம் எடுத்து உட்காந்து என்ன பண்ணுங்க? பைபிள் வாசிங்க. இல்ல பைபிள் வாசிங்க.
ஒரேடியா வாசிக்கணும் போல இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம், புதிய நடுவில் கொஞ்சம், புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம், நிருபங்களில் கொஞ்சம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாசி அதான் கண்டினியூஸாக வாசிக்கணும். டெய்லி அதை கண்டினியூஸாக வாசி வருஷத்துக்கு ஒரு முறையாகிலும் வேதத்தை நான் படித்து முடிக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ரொம்ப லாங்கு தான், ட்ரை பண்ணணும். நம்ம முதல்ல அது என்ன பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் செலவு பண்ணாலே வருஷத்துல நம்ம முடிச்சிடலாம் பைபிள். ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் நீங்க செலவு பண்ணாலே ஒரு வருஷத்துல பைபிள் என்ன பண்ணலாம், ஈஸியா படிச்சு உதவி செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, நேற்றைக்கு கூட நம்ம ஒய்ஃப்ட்ட அதை தான் பேசிட்டு இருந்தேன். எவ்வளவு நேரம் நீ பைபிள் அது 6ஆ மாறணும். 3 எப்படி மாறணும், அது ஒரு சார்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு வாசிக்கணும் சொல்லி டைம் எடுக்கும். ஆனா வருஷத்துல 3 முறை நம்ம ஊழியம் செய்றோம். குறைஞ்சது 3 முறையாவது பைபிள் என்ன பண்ணோம், வாசிக்கணும். ஏன்னா பைபிள் அது ஒரு பெரிய ஞானம். வாழ்க்கையில நான் தாழ்மையா விசுவாசிக்கிறது தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது வேதம். வேதம் நமக்கு அது ஞானம், நம்மை பேதைய கூட ஞானம் ஆக்கிடும். பேதங்க அவனுக்கு ஒண்ணுமே பேச தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அவனை கூட அது ஞானி ஆக்கிடும். 2 அதிகாரம் வாசி ஒரு வசனத்தை உட்கார்ந்து 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் அதை தியானிச்சு நேரமே நீங்க ஜோம் பண்ணிட்டு உங்க வேலைக்கு போங்க. இதை நீங்க அப்படியே செய்யுங்க. 6 மாசத்துல என்னென்ன மாற்றம் குடும்பத்துல வருதுன்னு நீங்க பாருங்க, ட்ரை பண்ணி. ஆண்டவர் கொடுக்குற ஒரு வசனத்தை நீங்க மெடிடேட் பண்ணா கூட போதும். நீங்க 3 அதிகாரம் வாசி, 3 அதிகாரத்தை தியானிக்கணும்னு இல்லை, வாசிங்க. ஒரு வசனத்தை நீங்க ஆண்டவர் உங்களுக்கு பேசுவார். ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தைய நான் சொல்லுவேன், தியானிச்சுட்டு 20 நிமிஷம் உட்கார்ந்து அந்த வார்த்தை என்ன சொல்ற. நல்ல ஆவியில நிரம்ப படிச்சா, நல்ல ஆவியில நிரம்பி வேர்க்கிற வர நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி வேலைக்கெல்லாம் போங்க. ஒரு பொல்லாத ஆவிகள் உங்களை ஜெயம் எடுக்க முடியாது. நல்ல ஞானம் உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. ஆமா, நல்ல ஞானம் இருக்கு. 2வது என்ன அப்படின்னா, நீங்க இந்த மறைஞ்சு இருக்கு பாருங்க, இந்த ஆவிகள் மறைந்து இருக்கு பாருங்க, குடும்பத்தில் இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம ஜோமன்னா கூட சில நேரம் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது ஆவியில நமக்கு ஒரு ஒரு அளவு தான் வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சி வச்சு அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஆவிகளுக்கு நான் சொல்லுது உங்களுக்கு. இப்ப நல்லா கவனிங்க. இயேசு இந்த ஸ்பிரிட் அந்த அசுத்தாவிகள் கொஞ்சம் வித்தியாசமானது. இயேசு இந்த சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுத்து எல்லாம் கொடுத்தார். ஆனா ஒரு பையன் என்ன பண்றான், மத்திய 17ஆம் அதிகாரத்துல இயேசு மலைக்கு ஜெபம் பண்ண போயிட்டாரு. இவங்க பிசாசு பிடிச்ச ஒரு பையனை கொண்டு வராங்க. இவங்களால ஜெபம் பண்ணி விரட்ட முடியல. ஆனா உள்ள என்ன இருக்கு, வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்கு. இப்போ இயேசு வர்றாரு, அதட்டினார். பைபிள் சொல்லுது. என்ன பண்ணாராம், அதை சும்மா பிடிச்சி முடியெல்லாம் பிடிச்சி ஆட்டல, சும்மா அதட்டினார், அது போயிடுச்சு. அப்போ சீஷர்களுக்கெல்லாம் எல்லாம் வா போல, நம்ம படிக்கணக்க கடந்த போராடணும். இவர் அதட்டினா இந்த நாய் அதட்ட மாதிரி அது ஓடிட்டு அப்படின்னா, இவங்க இயேசுவை தனியா கூப்பிட்டு கேட்குறாங்க, அதட்டினா மட்டும் போக, நாங்க ஏன் அதட்டினா போக மாட்டாங்க. இயேசு சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு, எல்லா ஜாதியும் இப்படி கிடையாதுங்க. சிலது சும்மா நீங்க அது குட்டி பிசாசு. நீங்க ஒரு ஆவியில நீங்க சும்மா ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணவங்களா இருந்தா கூட அது என்ன போயிடும், அது குட்டி பிசாசு. ஆனா சிலது இருக்கு, அது எப்படி இயேசு கண்டுபிடிச்சார்? நம்ம எல்லாத்தையும் பிசாசுன்னு தான் சொல்லுவோம். ஆடுறதெல்லாம் என்னதான் பிசாசு, அது பிசாசு பிடிச்சு ஆடுதுங்க. அது என்ன ஸ்பிரிட் அது அவனுக்குள்ள இருக்கு, என்ன ஜாதி பிசாசு இது, இது எந்த ஆவின் மண்டலத்திலிருந்து வருது, எந்த பாதாளத்திலிருந்து வந்திருக்கு, இது எப்படி போகும் அப்படின்னு ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவனை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. சொல்றாரு, இது வேற மாதிரி, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இவருக்கு இருந்த அந்த
ஆவிகளை பகுத்தறிகிற வரம் அதெல்லாம் அதுல செயல்பட்டது. ஆனா அதெல்லாம் நம்ம இது பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 2வது என்னன்னா, உபவாச ஜெபம். அல்லேலூயா. வேலையா இந்த ஆவி போராடுது. இன்னைக்கு இருக்கு. அது முதல்ல ஒரு ஸ்திரீக்குள்ள இருந்தது போராடுது. இத போராடிச்சு. அது அது இன்னைக்கும் அந்த ஆவி இருக்கு. இந்த எசபேல் நீங்க அதனுடைய இதெல்லாம் நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. எசபேல் தான் இத செய்யுதுன்னு அது காமிக்கவே காமிக்காது. ஆகாபு தான் ஒரு பொம்மை மாதிரி அதை யூஸ் பண்ணிச்சுட்டே இருந்தது தவிர, ஆகாபுக்கு பின்னாடி இந்த செஞ்சது எல்லாம் எசபேல் தான். ஆனா அது தன்னுடைய முகத்தை வெளியே காட்டாது. ஒரு தேவனுடைய மனுஷர் அதை சொன்னார். அதை ஒரு நாள் ஒரு எசபேலின் ஆவி இருக்கணும் எங்களே, அந்த உங்களை துரத்தும் பொழுது வெளியே வரவே கண்டே பிடிக்க முடியாது. அதை அது கூட சேர்ந்து 2-3 சேர்ந்து தான் உள்ள இருக்கும். எசபேல்னாலே அது கூட 2-3 சேர்ந்து தான் உள்ள இருக்கும். விரட்டும் போது கூட உள்ள இருக்கிற சப்பு பிசாசு இருக்கு பாருங்க, சைடு அந்த அதுதான் வெளியே எக்ஸ்போஸ் ஆகும், தான் வெளியே காட்டும். எசபேல் மறைஞ்சே தான் இருக்கும், வெளியே காமிக்காது. அதை உள்ளே உட்காந்துருக்கும். அதுக்கு டெக்னிக் அதுதான். ஆவியில உள்ள தெளிவா இருக்கும், கண்டுபிடிச்சிருவாங்க அதை உள்ள இருக்குன்னு. இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. இவங்க துரத்துவாங்க, இந்த குட்டி பிசாசு மட்டும் போவாங்க. எசபேல் உள்ளே தான் உட்காந்துருக்கும். போறது மாதிரி 2 ஆக்ஷன் பண்ணிட்டு அது போயிடும். நிறைய குடும்பங்கள் விரோதமா இந்த ஆவி இருக்கு. மறைஞ்சே கிடக்கும். உபவாச prayer. நாளைக்கு நீங்க உங்க குடும்பத்துக்காக நீங்க ஸ்பெஷலா நீங்க ப்ரேயர் பண்ணி தான் ஆகணும். இந்த விஸ்டம் சொன்ன ஞானம் சொன்ன 2வது ஃபாஸ்டிங் இது இருந்தாதான் இயேசு எப்படி அதை கண்டுபிடிச்சார்? அவர் பாஸ் பண்ணி ஜெபம் பண்ணறதுனால கண்டுபிடிச்சார். எப்படி இவனுக்குள்ள இந்த தான் இருக்கு கரெக்டா ஏன் கண்டுபிடிச்சாரு? முதல்ல ஒரு பிசாசை துரத்துக்கு முன்னாடி அது என்னன்னு கண்டுபிடிச்சாதான் முதல்ல விரட்ட முடியும். தலையிலேயே அது சர்ப்பத்தின் ஆவியா, அது இயேசபேலின் ஆவியா, அது பாதாளத்தின் ஆவியா? உபவாச ஜெபம் ரொம்ப முக்கியம். இல்ல கவனிங்க. 2வது என்னன்னா, வாரத்துல ஒரு நாள் ஆகிலும், நான் சொல்லுவேன் வாரத்துல ஒரு நாள் ஆகிலும், எல்லாம் நல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. ஃபேக்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க, எப்படியாவது முயற்சி பண்ணுங்க தயவு செய்து. வாரத்துல ஒரு நாள் ஆகிலும் நைட் ப்ரேயர் பண்ணுங்க. அவர் நான் உங்கள்ட்ட சொல்ல நீங்க எல்லாம் ரொம்ப 6 மணிக்கே எல்லாம் எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு போயிடும். காலையில 6 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறீங்க, சாயங்காலம் 6 மணிக்கு நீங்க எல்லாம் டயர்ட் ஆயிடுறீங்க. அப்புறம் சாப்பிட்டு படுத்துச்சுன்னா, இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்கன்னா, நடத்துறதுனால நான் சொல்றேன், டோன்ட் ஸ்லீப் டே. எல்லா நாளும் 1 மணிக்கு ஆரம்பிச்சீங்க, 2 3 மணி இருந்தனா நீங்க அதை ஒன்று ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. அது பொதுவாகவே உலக பிரகாரம் அந்த வாலிப பசங்க வந்து சொல்லுவோம், நாங்கள் உலக பிரகாரம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கு வாழ்க்கையில சக்சஸ் ஆகணுமா, நீ ஒன்று சாப்பாட்டை தியாகம் பண்ணும், 2வது தூக்கத்தை தியாகம் பண்ணும்.
சொல்லுவாங்க, பொதுவாகவே சொல்லுவாங்க. ஒருத்தன் சாப்பாட்டுலயும் தூக்கத்திலையும் ஜெயம் எடுத்துட்டாலே அவன் லைஃப்ல ஜெயம் எடுத்துருவான். உண்மை, நீங்க இது ரியல் ஃபேக்ட், ரியல் ஃபேக்ட். தூக்கத்தையும் சாப்பாட்டையும் எவன் விரும்புறானோ ரொம்ப, அவன் எலும்பு. உண்மை என்ன தெரியுமா? ஆவிக்குரிய விஷயத்துல இதான் ஒர்க் அவுட் ஆகும். எப்பவும் வயிறு நிறைய சாப்பிடணும், எப்பவும் 10 மணி நேரம் தூங்கணும்னா அவன் ஒரு நாளும் ஆவியில எழும்பவே முடியாது. தூக்கத்தை தியாகம் பண்ணி பழகணும், சாப்பாட்டை தியாகம் பண்ணி பழகணும். நீங்க ஆவியில வளர உங்களுக்கு ஆசை இருக்கா? உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க 2 விஷயத்த செய்யணும். இப்ப நீங்க ஒரு வேளை குறைச்சி நீங்க இது பண்ணுங்க. ஒரு நைட் மட்டும் சாப்பிடுற மாதிரி பாருங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு நீங்க இன்னைக்கு செய்யுங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் பிஸியா இருக்கிறீங்க. சிலவங்க காலையிலே வேலைக்கு போறீங்க. பாருங்க நீங்க எப்படி அது நீங்க ஆண்டவர்ட்ட, அது உங்களுக்கு ஆண்டவருக்குரியது. நீங்க அதை, ஏன்னா நான் ஆலோசனை தான் கொடுக்க முடியும். நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. ஒரு டைம் நைட்டு மட்டும் சாப்பிட்ற மாதிரி நீங்க ஒன்று பாருங்க. இல்லை அதை பகல்ல சாப்பிட்டுட்டு நைட்டு ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டைம் சாப்பிட்டுட்டு அதிகமாக ஜெபத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், இன்னொரு நாள் நைட்டு ப்ரேயர். ஆனால் நீங்கள் அதை மேற்கொண்டு ஜெபம். பெஸ்ட் டைம் ப்ரேயருக்கு பெஸ்ட் டைம் சொல்லுங்க பார்ப்போம். டைம் டு ப்ரேயர் எப்போன்னு சொல்லுங்க. பெஸ்ட் நமக்கு ஆவிக்குரிய விஷயத்துல டைம் ப்ரேயர் பண்ண பெஸ்ட் டைம் எது? தளர்ந்துச்சாரு, உடம்புலையும் தளர்ந்துச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரட்சிப்பை நமக்கு தந்தது அந்த அந்த ஜெபம் தான். நான் அதை எனக்கு தெரியல. நான் அந்த ஜெபம் பண்ணாட்டா எப்படி அவர் சிலுவை சாதிச்சிருப்பான்னு தெரியல. 6 மணி நேரம் சிலுவையில தொங்கி அந்த பாடுகள் எல்லாம் இவனுக்கு முந்தின நாள் ஃபுல்லா போட்டு இவரை அடிச்சு காயப்படுத்தி வாரினால் அடிச்சு சதையெல்லாம் பிச்சு தலையில முள்கிடம் வச்சு இவரை சிலுவைக்கு போற முன்னாடியே 90% உயிரை எடுத்தாச்சு. 90% அவரை பீஸ் ஆக்கியாச்சு. அதுக்கு மேல சிலுவையை தூக்கி வச்சு வச்சு எல்லாத்தையும் எப்படி சாதிச்சாருன்னா, தாழ்மையா விசுவாசிக்கிறான். முந்தின நாள் டயர்டு, சரீர டயர்ட்ல அவர் பண்ண ஜெபம் பெஸ்ட். உங்களுக்கு எப்போ ரொம்ப டயர்டா இருக்கும் அப்ப நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. 10 நிமிஷம் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் பிடிக்கும் பாருங்க. வரும் டயர்டா இருக்கு, என்னைக்குமே இதை பண்ண முடியாது. ஆனா நீங்க எப்பவுமே நம்ம நைட்டு முழிச்சிருக்க கூடாது, உடம்புக்கு கேடு. ஆனா எப்பவுமே தூங்கவும் கூடாது. புரியுதா? எப்பவும் தூங்குனா சரீரம் ஒரு மாதிரி ஆயிரும். அதனால அது போல எப்பவும் சாப்பிடாதீங்க. இது உண்மையை நான் சொல்றேங்க, எப்பவும் சாப்பிடக்கூடாது. உங்க சரீரம் அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். டாக்டர்ஸே சொல்றாங்க, நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்க பாருங்க, அந்த நேரத்துல உங்க சுகர் லெவல், உங்க குளுக்கோஸ் லெவல் எல்லாம் அதுவே கரெக்ட் ஆகுமா, பேலன்ஸ் பண்ணுவோம். உங்க உடம்பு அதுவே பேலன்ஸ் பண்ணுமா. ஒரு வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு சுகர், பிரஷர் எல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் வராம உங்க சரீரத்தை அது பேலன்ஸ் பண்ணும். எப்பவும் ஃபுல் வயரை அடிச்சு காப்பா அடிச்சுட்டுன்னா அது 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 மிஷின் தானே, அது உள்ள ஓடுது. உள்ள அது சுகர் லெவல் எல்லாம், பிபி எல்லாம் கூடிடும், கொலஸ்ட்ரால் அது இது எல்லாம் கூடிடும். அப்போ டாக்டர்ஸே நீங்க போனா ஒரு டைம் நீங்க சாப்பிடாம இருங்க அப்படி சொல்றாங்க. ஒரு டைம் சாப்பிடாதீங்க. பாருங்க பைபிள் எவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்காரு, ஃபாஸ்டிங் இருங்க, 1 மணி நேரமா முழிச்சு உட்காருங்க சொல்றாருல்ல, விழித்திருங்கன்னு சொல்றப்போ இது ரொம்ப முக்கியம். உங்க குடும்ப வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியம். 3 காரியங்கள், ஒரு விஷயம் கூட நான் டக்குன்னு அதை ஞாபகப்படுத்துறேன். முதல்ல நான் சொன்னேன், குடும்பம் ஒரு ஆசீர்வாதமானது, சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கணும். 3வது தேவ ஞானம், 4வது உபவாச ஜெபம், 5வது விழித்து ஜெபிக்கிற ஜெபம். இந்த காரியங்களை
மனதில் வைத்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி. நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் சர்வ வல்லவர் நம்முடைய குடும்பத்தோடு இருந்து, ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். நன்றி அப்பா, 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 நன்றி அப்பா. உரபல துடபல ரபா சந்துடா தீரபல கந்தரபல துடபல பரபரபா. குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்கு விரோதமாய் மறைவிடங்கள்ல போராடுகிற இந்த எசபேலின் வல்லமைகள் ரீபாலா துடபாலா தூரபாலா ஈரபாலா கந்தரபா சந்தரம் மறைஞ்சு இருந்து குடும்பங்களை சீரழிக்கிற கிரியைகள் ரீகாபாலா ஷதுரபாலபா இயேசுவின் அக்கினி, இயேசுவின் அக்கினி உன் கிரியைகளை சுட்டரிக்கட்டும், சுட்டரிக்கட்டும், சுட்டரிக்கட்டும். ரீகபாலா துடபாலா சந்தரா தியாந்தாலரபாலா பரபா. ஏசப்பா மகு சோத்திரம், 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 சோத்திரம். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, தெய்வீக ஞானம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகட்டும். ஒரு பரலோக ஞானம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். குடும்பங்களை நடத்த வேண்டிய தெய்வீக ஞானத்தை ஞானத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஞான விலங்குகள் வாயை திறக்க எங்களுக்கு கிருபை தாரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வீக ஞானத்தினால், தெய்வீக ஞானத்தினால் எங்களை நிரப்பும்படியாய், நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தீகாபா லாதா லா ராபா ஷகதா லா ராபா தீராபா கந்தலா ராபா ஷபலபரபரபரபா. குடும்பங்களில் போராடுகிற சர்ப்பத்தின் வல்லமைகள் வெளியேறட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் வெற்றி உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ பிள்ளைகளை ஆசீர்வதியும். சர்வ வல்லவர் என்னோடு இருந்ததால் நான் வெற்றியாய் நான் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தேன், ஒரு சீரான நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று யோபு சொன்னது போல சர்வ வல்லவர் எங்களோடு இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும். கேளுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஏசப்பா எங்க குடும்ப வாழ்க்கையில நீர் இருக்கணும்ப்பா, நீர் இருக்கணும், நீர் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் குடும்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். இது ஒரு ஆசீர்வாதம். அவன் சொந்தங்களை நமக்கு தந்திருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். இதற்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், சோத்திரம். கர்த்தர் இந்த பிளெஸிங்க நமக்கு ஆசீர்வாதத்தை நமக்கு தந்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆமேன். தொடர்ந்து கர்த்தர் இன்னைக்கு அநேகர் வர முடியல, ஆனால் இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகை வருகிற நாட்கள் மிகுந்த அநேக குடும்பங்களுக்கு இது ஆசீர்வாதமாய் மாற, கிராமத்தில் இருக்கிற அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் கர்த்தர் இதை மாற்றும்படியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.